குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். காந்தாரா கூட நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த படம் கன்னடத்துல தான் வந்துச்சு. ஆமா, அது கன்னட படம். இதுல தான் கன்னடால வந்துச்சு. அதுதான் இப்போ கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இந்த ஒரு கதையை நான் வந்து கன்னடாலே சொல்லுங்கம்மான்னு சொன்னாரு. கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன். ஸ்டோரி தெரிஞ்சிருமே. நான் சொல்ல மாட்டேன். கன்னடத்துல தானங்க யாரும் பார்க்க போறா. இன்னும் கன்னடா ஆடியன்ஸ் பாப்பாங்கல்ல. நீ அப்படி வரியா? ஆங்கரா ஷோ பண்ணும்போது பல பெண்கள் கால் பண்ணுவாங்க, இல்ல லவ் லெட்டர்ஸ் வரும். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல. இதெல்லாம் வந்திருக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க. அவ்வளோ பில்டப்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது படம் சூப்பர் அவுட்புட் வந்து தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, நிறைய சந்தோஷமா இருந்தது. பட் ஆனா அந்த படம் போய் சேர வேண்டிய இடத்துல சேரல. போலீஸோட புரூட்டாலிட்டியை காமிச்ச ரொம்ப டு த கோர் காமிச்ச படம் விசாரணை. பட் இதுல என்னன்னா ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான் நான் கதையை கொண்டு போயிருப்போம். ஸோ அந்த கம்பேரிசன் வந்து படம் பார்த்தீங்கன்னா வராது. சீரியல் நடிக்க ஆரம்பத்துல அதெல்லாம் வந்து அழுந்திருக்கேன், ரொம்ப நாள் அழுந்திருக்கேன். ஏன்னா சுத்தி இருக்கவங்க தான் அதுதான் சொன்னாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாருமே. எனக்கு லைட்டிங் வாங்க தெரியாது, ஒரு லாங்குவேஜ் தெரியாது, ஆக்டிங் பண்ண வராது. நக்கீரன் ஸ்டுடியோ வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகர் சுதன். இன்னைக்கு நமக்கு இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா நந்திவர்மன் டீம் தான் இருக்காங்க. வணக்கம் சுரேஷ் ரவி மற்றும் ஆஷா வெங்கடேஷ். ஓகே, நந்திவர்மன் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு வரலாற்று சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு ட்ரைலர் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையாது அப்படின்னு. முதல் படமே ஒரு போல்டான அட்டெம்ப்ட், ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஆக்டராகவும் காவல்துறை உங்கள் நண்பன் ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ரெண்டாவது படமும் டோட்டலாக அதில் வந்து விசாரணை கைதி, இதில் வந்து போலீஸ் அப்படிங்கும்போது இந்த ஸ்டோரி எப்படி வந்து உங்களுக்கு சேர்ந்துச்சு, எப்படி இதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி? ஆக்சுவலாக என்னோட முதல் படம் நடிகராக வந்து மோ அப்படின்ற படம் தான், ஹாரர் காமெடி. ஸோ ரெண்டாவது படம் தான் எனக்கு நடிகராகவும் தயாரிப்பாளரும் காவல்துறை உங்கள் நண்பன். அதான் நடிகராகவும் தயாரிப்பாளரும் அந்த படம் காவல்துறை நண்பன் தான். ஸோ இப்போ இது தேர்ட் ஃபிலிம் இந்த ரிலீஸ் ஆகுது நந்திவர்மன். காவல்துறைக்கு அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே நிறைய பேர் வந்து கதை சொன்னாங்க. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு நிறைய பேர் வந்து கதை ஹைப் இருக்கும். இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காருன்னு சொல்லி கதை சொல்ல வருவாங்க. ஸோ அது மாதிரி கதை சொல்ல நிறைய பேர் வந்தாங்க. அதில் நம்மளுக்கு கன்வின்ஸ் ஆகணும். சில கதைகள் கேட்கும் போது ஓகே இது பண்ணலாம், நம்ம பண்ணால் எப்படி இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கோம், இப்போ தான் கரியர் ஆரம்பிச்சிருக்கோம், படம் பண்ணுறோம். ஸோ நம்ம பண்ணுற படங்கள் வந்து மக்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும், கனெக்ட் ஆகணும். நம்ம எதுவும் வேற மாதிரி பண்ணி அவங்களுக்கு பிடிக்காத ஜோனில் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கஷ்டம் திருப்பி பிடிக்கிற ஜோனில் வரது. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது இந்த கடை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, உள்ள கண்டென்ட் இருந்துச்சு. ஸோ இந்த படம் பண்ணலாம். போலீஸ் கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் உடனே அடுத்த படம் போலீஸாக பண்ணோன்றது வந்து நினைச்சு பண்ணல, அதுவாக வந்து அமைஞ்சது. சமையும் போது நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கான விஷயம். ஸோ அதை வந்து நான் இந்த படத்தில் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஓகே, அங்கே பாருங்க, அவங்க வந்து இப்போ வரைக்குமே போலீஸாக தான் இருக்காங்க சீரியலில். ஓகே ஆஷா, இப்போ சொல்லுங்கள், இப்போ ஒரு நம்மளோட மெயின் கனவே வந்து சினிமா தான். சீரியல் வந்து நமக்கான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிற ஒரு பிளேஸ். ஆனால் சினிமா தான் கோர் கோல். அப்படிங்கும் போது நந்திவர்மன் அப்படி இந்த படம் வந்து கிடைச்சதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பி? எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். ஏன்னா லைக் எந்த ஒரு சினி பேக்ரவுண்ட் இல்லாமல், இல்லை ஒரு ஆக்டிங் வழி இல்லாமல், ஆக்டிங் கிளாஸ் எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து அந்த சீரியலும் இருக்கட்டும், லைக் இல்லி வரைக்கும் வந்ததே எனக்கு பெரிய விஷயம். ஏன்னா எதுவுமே நான் வந்து நினச்சி எதுவும் பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு ஜேர்னியே எனக்கு வந்து பெருசு. நான் வந்து வேற ஸ்டேட்டு, லைக் அங்கிருந்து இங்கே வந்து இவ்வளோ தூரம் வரதே பெரிய விஷயம் எனக்கு. வாழ வைக்கும் தமிழ்நாடு. இது வந்து நான் நேற்று கூட சொன்னேன். இது வந்து இல்லை இது காலகாலமாக சொல்லிட்டு இல்லை நான் எனக்கு வரும்போது 2019 தான் நான் சென்னைக்கு வந்தேன். லைக் அப்போ வந்து நான் ரொம்ப பயந்துருந்தேன். எப்படி சொல்றது, சினிமானா இல்லை ஒரு இண்டஸ்ட்ரினா எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியாது அந்த டைம்ல. ஏன்னா புதுசு எல்லாமே எனக்கு பயப்படும் போது எல்லாருமே இந்த ஒரு வார்த்தை சொல்லி என்னை வந்து காம்டவுன் பண்ணுவாங்க. ஸோ அதை நினைச்சு இல்லி வரைக்கும் வந்திருக்கிறது எனக்கு பெரிய விஷயம். படம் பண்றது இல்லை படத்துல நான் நடிச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் செகண்டரி. அது நீங்க தனியா வச்சிட்டீங்கன்னா என்னோட ஜேர்னியே ரொம்ப எனக்கு வந்து அதுவே ஒரு படமா இருக்கும்.
படம் இல்ல, அதே வந்து எனக்கு வந்து ப்ரௌடா ஃபீல் பண்றேன். நான் இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேனே, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேனே. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன வந்து பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. ஓகே, நீங்களும் வந்து ஆரம்பத்துல ஒரு விஜேவா தான் உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ சினிமா வந்துட்டீங்க. உங்களோட செட்டில் உள்ள ரியோவா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு வளர்ச்சி? இல்லை, நம்ம அது அடுத்த கட்டம் இங்கே போகணும் அப்படின்றது நினச்சது தான். நினச்சி அதுக்கான எடுத்த முயற்சிகள் தான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஸோ ஆங்கராக இருக்கும் போது சில பேர் ஆங்கராகவே இருப்பாங்க, பார்ட் டைம் வேறு எதனா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆங்கர் ஆனதுக்கப்புறம் இல்லை நம்ம இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணது தான். ஸோ அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உடனேவும் கிடச்சிடாது. கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்மளுக்கு ஃபேவராகவும் இருக்காது. ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி இது பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கும். அது ஒரு கட்டத்தையும் தாண்டி வருவோம். அந்த நம்மளுக்கு அந்த ஒரு எய்ம் இங்கே வரணும் அப்படின்றது இருந்ததுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம ஒன்று நினைக்கிறோம்ல உள்ள, அதுக்கான முயற்சியை நம்ம வந்து கண்டிப்பாக சின்சியராக கொடுக்கணும். எங்கே போகிறோம்னு நினைக்கிறோமோ அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு அந்த எஃபர்ட் நம்ம சின்சியராக போட்டோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்றது இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே, இப்போ காவல்துறை உங்கள் நண்பனில் வந்து ஒரு ஆக்டராக ஓகே நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நம்ம சிறப்பாக பண்ணணும். எப்போ ப்ரொடியூசர் ஆகலான்னு அதில் ஃபிக்ஸ் ஆகுனீங்க? ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. ஒரு 2வது படத்துலேயே ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிற அந்த இதை சுமக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு இல்லை, அது கண்டிப்பாக பிளான்டும் இல்லை. அது ஒரு சின்ன ஒரு கோவம்னு சொல்லலாம், ஒரு வருத்தம்னு சொல்லலாம். அதனால தான் அந்த படத்தில் என்ன வருத்தம் இல்லை, அதாவது நம்ம சினிமாவில் நம்ம வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நிறைய பேரை கிராஸ் பண்ணியிருப்போம், நிறைய சான்ஸ் கிடைக்கும், நிறைய பேரை மீட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது அந்த படம் ரொம்ப நல்லா வந்த படம். அவுட்புட்டாக நிறைய ஸ்டார் கேஸ்ட். நான் மட்டும் தான் அது புதுசு. ஆக்சுவலாக என் இடத்துல கூட நடிக்க வேண்டியது ஆக்டர் விஜய் சேதுபதி அவர் தான் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவரோட டேட் இல்லை. அப்புறம் எஸ் ஏ சூர்யா சார் இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க கிட்ட எல்லாம் போய் தான் கடைசியாக அது வந்து என்கிட்ட வந்துச்சு. நான் மட்டும் தான் புதுசு. அப்போ எல்லாருமே என்னை சுற்றி எல்லாருமே ஆர்டிஸ்ட். ஸோ அந்த படத்தை நான் வந்து கதையை நம்பி தான் நடித்தேன். படம் சூப்பர் அவுட்புட் வந்தது. தியேட்டரில் ஆடியன்ஸ் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஹவுஸ்ஃபுல் முதல் படமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பண்ணுற சில காமெடிக்கெலாம் ஆடியன்ஸ் எழுந்து கிளாப் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நிறைய சந்தோஷமா இருந்தது. பட் ஆனால் அந்த படம் போய் சேர வேண்டிய இடத்துல சேரல. ஸோ அப்போ என்னன்னா, இங்கே நம்ம நல்லா நடிச்சிட்டா மட்டும் போதாது, படம் அவுட்புட் நல்லா வந்தால் மட்டும் போதாது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற விஷயம், அதை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல நம்ம இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக போய் சேரும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஸோ அடுத்தும் நம்ம இதே மாதிரி ஒரு நல்ல படம் பண்ணிட்டோம், அது இது மாதிரி போய் சேரலனா என்ன ஆகுது நம்ம கெரியர் அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கலாம், பட் சேர்க்கல. அந்த ஒரு வருத்தமும் ஒரு கோவமும், ஏன் வந்து நல்ல படத்தை இப்படி கில் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தோணுச்சு. நிறைய டேரக்டர்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதை டிவியில் பார்த்துட்டு கூட நடிச்சவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்ல படம், செம்ம காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு போது இதெல்லாம் கேட்கும் போது நம்ம அடுத்த படம் இப்படி ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஸோ ப்ரொடியூசராக நம்ம கிட்ட அந்த காசெல்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே வெளிலேருந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் வாங்கி ஒரு தைரியத்தோடு தான் இறங்கணும். எப்படி நடிக்கிறதுக்கு ஒரு தைரியமாக உள்ளே வந்தோமோ நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு முடியும், இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் 4 பேர்ட்டு அட்வைஸ் கேட்டோம். 4 பேருமே எதுக்கு இந்த வேலை பண்ணவே பண்ணாது அப்படின்னாங்க முதல்ல. ஸோ அப்பயும் நம்மளுக்கு வந்து அது இல்லை, இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுத்த முடிவு தான். ஸோ அந்த அளவுக்கு உறுதியாக நம்ம இருந்ததுனால தான் நாங்கள் நினச்ச மாதிரி அந்த படத்தை நினச்ச பட்ஜெட்டில் நினச்ச டேஸில் படத்தை முடித்தோம். அதே மாதிரி அவுட் எடுத்தோம். படத்துக்கு வந்து வெற்றிமாறன் சார் வரைக்கும் உள்ளே வந்தார், தனஞ்சயன் சார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணார். படம் போய் சைமாவில் 2 அவார்டு வாங்கிச்சு. அந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலிமில் இருந்த படம்லாம் பெரிய பெரிய படம், எங்கள் படமும் அதில் இருந்துச்சு. பெஸ்ட் ஃபிலிமில் எங்கள் படம் ஒன் ஆஃப் த நாமினியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து நாங்கள் அன்றைக்கி அந்த முடிவு எடுக்கல அப்படின்னா நடந்திருக்காது. ஸோ அதனால தான் அந்த ட்ராவல். இன்னொரு விஷயம், விசாரணைக்கு அப்புறம் வந்ததுனால அதே ஒரு பேட்டர்னில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் விசாரணை படுத்தப்ப ஒரு இன்டர்வியூவில் வெற்றிமாறன் சார் சொல்லியிருப்பாரு, ஒரு வாட்டி தினேஷ்க்கு அடி விழுந்தப்ப அந்த சதை பிரிஞ்சிருச்சு அப்படின்னு. இதுலேயும் நீங்கள் லைவாக தான் மேக்ஸிமம் எல்லா விஷயம் பண்ணீங்களா, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கும் இருந்துச்சு அதில்? இல்லை, அதாவது நாங்கள் இந்த கதையை யோசிக்கும் போதே வந்து நம்மளுக்கு ஒரு சிமிலர் லைன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு தாட் வரும், இல்லை இது வேற ஏதாவது படத்தோட கதையை ஒட்டி இருக்கா அப்படின்னும் போது, அப்போ போலீஸோட புரூட்டாலிட்டியை காமிச்ச ரொம்ப டு த கோர் காமிச்ச படம் விசாரணை. ஆனா அந்த படத்துல அது வந்து ஒரு நாவல் தான், ஒரு புக்கு தான் கதையை எடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ அதுல அந்த போய் போலீஸ் கிட்ட மாற்றவங்க வந்து ஒரு 4 பேர் இங்கிருந்து வேற ஸ்டேட்டுக்கு போய் வேலை செஞ்சுட்டு யாருமே இல்லாத ஒரு 4 பேர். பட் இதுல என்னன்னா ஒரு காமன் மேன், இங்க டெய்லி நம்ம ஒருத்தரும் நம்ம எத்தனை பேர் நம்ம இங்க டிராவல் பண்றோம், பைக்ல போறோம் வரோம்,
நம்மளுக்கு ஒரு கோவம் இருக்கும். நம்மளும் போலீஸை மீட் பண்றோம். ஸோ நம்மளுக்கு ஒரு கோவம் இருக்கும்ல போலீஸ் மேல வந்து, அது எங்களுக்கு இருந்துச்சு, அது மக்களுக்கும் எல்லாருக்குமே இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த கோவத்தோட வெளிப்பாடாக தான் அந்த படம் இருக்கணும், ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படிதான் நான் கதையை கொண்டு போயிருப்போம். ஸோ அந்த கம்பேரிசன் வந்து படம் பார்த்தீங்கன்னா வராது. மேலோட்ட நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் அடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அந்த படம் மாதிரி இருக்குன்னு தோணும் ஜேர்னரா. பட் ஆனால் கதையா அப்படி கிடையாது. ஸோ அதுல கிளியரா இருந்தோம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் முடியும் போது கூட நாங்க வந்து இதுல கொண்டு போய் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நானும் டைரக்டர் டிஸ்கஸ் பண்ணும்போது விசாரணையில என்கவுண்டர் தான் பண்ணுவோம். கொண்டு போனா ஆப்வியஸ்லி போலீஸ் ஒரு இடத்துல இருந்து கொண்டு போறாங்கன்னா அன்அபிஷியலா என்கவுண்டர் தான் பண்ணுவாங்க. பட் நாங்க என்ன பண்ணோம், அதை காட்ட வேணாம்னு முடிவு பண்ணோம். சத்தத்தோட முடிச்சு இங்க இருந்து கொண்டு போவாங்க, அது வந்து டைட்டில் வந்துடும், டைட்டில் ஸ்கிரீன் வரும்போது வரும். ஸோ அண்டர்ஸ்டூட் அப்படின்ற மாதிரி காமிச்சோம். ஸோ எதெல்லாம் அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பண்ணோம். மேபி வெற்றிமாறன் சார் உள்ள வந்ததுனால அது அந்த கனெக்ஷன் இன்னும் ரொம்ப அதிகமாச்சு. அது கண்டிப்பா எங்களுக்கு பிளஸ்ஸா தான் இருந்துச்சு. அது எந்த வகையிலும் மைனஸே கிடையாது. ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப ஒரு ஒரு ஃபெமிலியரா ஆகுறதுக்கு நம்ம வந்து இப்ப என்னென்னமோ பண்றாங்க. ஒரு ஆக்ட்ரஸா இன்னென்ன விஷயங்கள்லாம் நான் வந்து பண்றேன், இந்த சினிமாக்காகவும் சீரியலுக்காகவும் இந்தந்த விஷயங்கள்லாம் நான் டெடிகேஷனா பண்றேன் அப்படின்னு என்ன சொல்லுவேன்? ஆக்டிங் தான் சொல்லுவேன். ஆக்டிங் தான் சொல்லுவீங்க. அது ஒன்னு இருந்தாலே போதும், அதுதான் நான் நம்புறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க, இந்த நந்திவர்மன் அப்படிங்கிற படம் வந்து ஒரு ஃபேண்டசியா இருக்குமா இல்லை ஒரு ஹாரரா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணதில்ல ஒரு ட்ரைலர்லயே. அப்படி கதை கேட்கும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கதை கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த கதை களம் ஒரு சொன்ன அந்த லைன் வந்து ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படின்றது இருந்துச்சு. ஸோ சம்திங் ஏதோ ஒரு ஒன்று இருந்தாதான் நம்ம படம் பார்க்குற நம்மளுக்கும் ஒரு எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பீரியட் போர்ஷன் ஒன்று சொன்னார். அந்த பீரியட் போர்ஷன் எப்படி பண்ண போறீங்கன்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா அது படத்தோட முக்கியமான போர்ஷன். அது பட்ஜெட்னு ஒன்று இருக்கு. பட்ஜெட் அது சிஜி பண்ணும்போது என்ன ஆகுன்றது அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசருமே அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தார், இதெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒட்டுமொத்தமாக அந்த டீமே ரொம்ப கான்ஃபிடென்ட் இருந்தாங்க, இதை ஒரு அவுட்புட்டா கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கூட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்த முடிவு தான். கதையா வந்து ப்ரெசென்ட்டோட ஒரு பாஸ்ட் ரொம்ப முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் வந்து ஒன்று கனெக்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த படத்தோட முக்கியமான விஷயம். ஓகே, நீங்க சொல்லுங்க. இப்ப நிறைய சான்ஸ் நீங்க தேடி போயிருப்பீங்க. உங்களுக்கு எந்த இடத்துலயாச்சும் நம்ம தோத்த இடத்துலயே ஜெயிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம அந்த இடத்துல தோத்துருப்போம் அங்கேயே ஜெயிக்கிறதுங்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அது மாதிரி உங்க வாழ்க்கையில் நடந்த விஷயம் ஏதாச்சும் இருக்கா? கிள்ளி வரைக்கும் வந்திருக்கிறதே எனக்கு வந்து ஜெயிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா நிறைய நான் சொன்னேன்ல ப்ரீவியஸா நான் சொன்ன மாதிரி தான், இங்க நான் சீரியல் நடிக்க ஆரம்பத்துல எனக்கு வந்து லைட்டிங் வாங்க தெரியல, லைக் ஆக்டிங் பண்ண தெரியல, அதுதான் சொன்னாங்க. ஏன்னா சுத்தி இருக்கவங்களுக்கு தான் அதுதான் சொன்னாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அவங்க முன்னாடி இப்படி நிக்கிறது எனக்கு பெரிய விஷயம். என்ன மாதிரியான விஷயங்கள் காதுல கேட்டிருக்கீங்க? உனக்கு லைட்டிங் வாங்க தெரியாது, ஒரு லாங்குவேஜ் தெரியாது, ஆக்டிங் பண்ண வராது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி நான் எல்லாம் வந்து அழுந்திருக்கேன், ரொம்ப நாள் அழுந்திருக்கேன். ஒரு இங்க வந்து ஒரு 7 months 6 months வந்து அது எப்படி சொல்றது, ஒரு ஜெயில போட்டு அடிச்சுட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது, அந்த மாதிரியே இருந்திருக்கும் எனக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி இங்க வரைக்கும் வந்திருக்கேன்றது எனக்கு வந்து பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. ஆமா. ஓகே, கொஞ்ச நாளே தமிழ் கத்துக்கிட்டாங்கல்ல? இல்ல, ஆமா, தமிழ் ஆக்சுவலா வந்து தமிழ் கத்துக்கணுன்ற எஃபர்ட் இருக்குல்ல. இப்போ நம்ம வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு லாங்குவேஜ் நல்லா ஃப்ளூவெண்டா பேசுறோம், அங்க வந்து நடிக்கும் போது இந்த தமிழ் கத்துக்கணுன்ற எஃபர்ட் இருக்குல்ல, அது வந்து ஆஷா ஆக்சுவலா பாராட்டலாம். அந்த லாங்குவேஜ் வரலனா கூட அதை கஷ்டப்பட்டு பேசுறதுக்கு நானே 1-2 வாட்டி கிண்டல் பண்ணுவேன் சும்மா காமெடிக்கு. பட் ஆனா அந்த எஃபர்ட் இருக்குல்ல, நம்ம எந்த லாங்குவேஜ்ல நீங்க கன்னடம் கத்து கொடுத்தீங்களா அவருக்கு? பேசுவாங்க. ஏன்னா சில டைலாக்லாம் நம்ம படத்துல பேசும்போதே அவங்களுக்கு அந்த ஃபுல் ஃப்ளோல பேசணும், தமிழ்ல வராது, கன்னடத்துல தான் பேச சொல்லிருப்பாங்க. லாங் ஷார்ட் வச்சிருக்கும் போது நான் வந்து கன்னடாலே சொல்லுவேன். கன்னடால பெரிய பெரிய டைலாக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் அப்படியே சும்மா சொல்லிட்டே இருப்பேன் நானு. இவங்க வந்து அதே எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் லென்த்தி டைலாக் நீங்க இதுல பேசிருக்கீங்களா? அது கன்னடால தான் பேசியிருக்கேன். ஏன்னா அது மியூசிக்ல RRல வரும். அதனால வந்து அப்படி பிளான் பண்ணிட்டாங்க, கன்னடத்திலே பேசுங்க நீங்க அப்படின்ட்டாங்க. அந்த கதையை அவங்க கன்னடத்திலே சொல்லிருப்பாங்க. இந்த ஒரு கதையை நான் வந்து கன்னடாலே சொல்லுங்கம்மான்னு சொன்னாரு. கொஞ்சம் லைட்டா சொல்லுங்களேன். கன்னடால கொஞ்சமா. கன்னடால ஸ்டோரி தெரிஞ்சிருமே. நான் சொல்ல மாட்டேன். கன்னடத்துல தானங்க யாரும் பார்க்க போறா. இன்னும் கன்னடா ஆடியன்ஸ் பாப்பாங்கல்ல. அப்படி வரீங்கல்ல. ஓகே ஓகே பிரதர். இப்ப
லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ தமிழ் சினிமாலும் சரி இந்தியன் சினிமாலையும் இல்லாத ஒரு இது இருக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இந்த நந்திவர்மன் எப்படி வேணாலும் மாறலாம்ல, அதனால கேட்குறேன். எப்படி கேட்குறீங்க லாங்குவேஜ் பேரியர்னா? இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு படம் எடுத்தாங்கன்னா அதை வந்து இன்னொரு ஹீரோ வந்து இன்னொரு லாங்குவேஜில் நடிப்பார், ரீமேக் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுல. இப்போ ஓடிடி வந்து எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்த்துருது இல்லை. ஓ, இங்கே வர படம் எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்துடுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி? இல்லை, டெக்னாலஜியோட வளர்ச்சியை நம்ம இன்னைக்கும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அது என்ன வளருதோ அதோட சேர்ந்து அடாப்ட் ஆகி தான் நம்ம டிராவல் பண்ணணும். ஸோ இன்னைக்கு ஒரு படம் இங்கே ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னா அது அவங்க லாங்குவேஜில் டப்பானா தான் மோஸ்ட்லி பார்ப்பாங்க. டேரக்டான தமிழ் படத்தை வந்து ஒருத்தர் பார்க்குறாங்கன்னா அது அந்த அளவுக்கு பேன் இண்டியா லெவலில் ரீச் ஆயிருக்கணும் ஒரு படம், அப்போதான் பார்ப்பாங்க. அப்படி ரீச் ஆகிற ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா அந்த டீமே அதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஈவன் காந்தாரா கூட நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த படம் கன்னடத்துல தான் வந்துச்சு. ஆமா, அது கன்னட படம், அதுலதான் கன்னடால வந்துச்சு. அதுதான் நானும் அதுதான் சொன்னேன். கன்னடத்துல வந்தப்ப அப்போ அவங்க கிட்ட சொன்னாங்க இது இமீடியட்டா பேரலா ரிலீஸ் பண்ணலாம் மற்ற லாங்குவேஜ்னு சொன்னப்ப டைரக்டர் அவர் வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இங்க ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது பார்ப்போம் அதுக்கப்புறம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த படத்தை நான் கன்னடத்துல போய் பார்த்தேன், அந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு. சோ கன்னடத்துல பார்க்கும்போது அந்த படம் அவ்வளவு கனெக்ட். நானே ட்ரெய்லர் வந்தப்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த படத்துல அது ஒண்ணு. அப்படிங்களா? அந்த அளவுக்கு கனெக்ட் ஆச்சு நம்மளுக்கு. அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்து வித்தின் 2 weeks உடனே தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு படம். ஆக்சுவலி இது ஒண்ணு நான் சொன்னேன் ஆகணும், தமிழ்நாட்டுல வந்து நான் இல்லி வரைக்குமே கன்னடா படம் ரிலீஸ் ஆனது நான் பார்த்ததே இல்லை. நானே காந்தாரா வந்து கன்னடால தான் பார்த்தேன். எனக்கு பரவாயில்லையே இங்கேயும் ரிலீஸ் பண்றாங்க நம்ம கன்னடா படம். கன்னடத்துல தான் பார்த்தேன். ஆமா, எனக்கு தெரியல. ஆமா, இங்க எனக்கு தெரியல தமிழ்நாட்டுலயும் வந்து கன்னட படம் போடுவாங்கன்றது. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பரவாயில்ல, நம்ம கன்னடா மூவி எல்லாம் எங்க வருமேன்றது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட்டிட்டு போய் கன்னடத்துல தான் பார்க்க வச்சேன். அதுக்கப்புறமா தான் வந்து நந்திவர்மனையும் கன்னடத்திலே பார்க்க வச்சிருவீங்களா? அது வந்து கன்னடால நம்ம இது பண்ணலையே. இல்ல, ஆமா, இல்ல லாங்குவேஜ் நம்ம மாத்தி இது பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ ஒரு சினிமாக்குள்ள வரத்துக்கான பேட்டர்ன் முன்னாடி இருந்துச்சுல்ல. இப்போ நீங்க விஜயவா இருந்தீங்க, அதுக்கப்புறம் தான் பிக் ஸ்கிரீன். ஆனா இப்போலாம் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து அது வந்து அதை ஒரு குறையா சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்டா மாறின மாதிரி ஆயிடுச்சு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, சினிமாக்குள்ள வரது என்னைக்குமே ஈஸி ஆக்சுவலா கிடையாது. இப்போ நான் சன் மியூசிக் ஜாயின் பண்ணும்போது நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா, சன் மியூசிக் மிகப்பெரிய சேனல், லைவ் அவ்வளவு தூரம் ஷோஸ் நம்ம பண்றோம், அப்ப நம்ம எல்லாரும் நம்ம டேரக்டர்ஸ் நம்மளை பார்ப்பாங்க, உடனே கூப்பிட்டுருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு நான் ஆங்கர்ல இருந்து நான் ஆக்டர் ஆகிறதுக்கு எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு 7-8 years ஆச்சு அந்த ஜேர்னி வரத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து மீடியா ஓப்பன், டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மீடியா ஓப்பன். இன்னைக்கு ஒரு சேனலோ, ஒரு யூடியூப் சேனலோ, ஒரு சேட்டலைட் சேனலோ நீங்க போக தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருந்தாலே நீங்க பெரிய செலிபிரிட்டி தான். இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ஒருத்தர் கையிலுமே இருக்கு. இன்னைக்கு வந்து கிரியேட்டிவா அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம பண்ணதுனால நம்மளுக்கு இமீடியட்டா சினிமால சான்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அப்படி அதை பார்த்துட்டு கிடைக்கிற சான்ஸ் தான் நம்ம நல்ல ஒரு ஆக்டர் ஆயிடுவோமானா அதுவுமே கிடையாது. எல்லாமே டக்கு டக்கு நடக்கிறது கிடையாது. அப்படி கிடைச்சாலுமே நம்ம அங்க போய் ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ நம்ம இன்ஸ்டால வந்து ஒரு மியூசிக் பின்னாடி போட்டு நம்ம அதை வந்து டைலாக் ரெப்ளிகா பண்றதோ இல்லை வந்து நம்ம அதை மாதிரி நடிக்கிறதோ அதை நம்ம பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போய் அந்த டைரக்டரோட கேரக்டர் நம்ம உள்வாங்கி அந்த டைலாக்ஸை ப்ரெசென்ட் பண்றதுன்றது அது ஒரு சேலஞ்சான விஷயம். இதுக்கு வேரியேஷன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இப்போ ஒரு இன்ஸ்டால ரீல்ஸ் நல்லா பண்றாங்க, அவங்களுக்கு நிஜமாலே ஆக்டர் ஆகணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இங்க வந்து அடாப்ட் ஆயிப்பாங்க. யார் ஒருத்தர் டக்குன்னு அந்த இதுக்கு அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்க ப்ரூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். பட் அதை தாண்டி நம்மளுக்கு நேரமும் கரெக்டாக வரணும். நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டு நீ தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலுமே உனக்கான டைம் வரும்போது மட்டும்தான் நீ மேலே போக முடியும். நிறைய வாட்டி நம்மளுக்கு கோவம் வரும், இவ்வளவு தூரம் நம்ம பண்றோம். உங்களுக்கே வந்திருக்குமா? வந்து நம்ம நினைச்சு பார்ப்போம், அவங்களுக்கு நல்லா பண்றோம், எல்லாருமே நம்மள வந்து நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. பட் ஏன் அந்த இடத்துக்கு போகலன்னா உனக்கான டைம் வரலன்னு தான் அர்த்தம். யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் தட். அது உள்ளுக்குள்ள குத்திட்டே இருக்கும். நீங்களும் கஷ்டப்படுறீங்க, நானும் 10 hour வேலை பண்றேன், நீங்களும் 10 hour வேலை பண்றீங்க. அந்த இடத்துல வேற யாரோ போகும்போது என்னடா அவங்க பண்றது நாமளும் அதுதானே பண்றோம், இன்னும் போலன்றதுதான் இன்னும் அது வந்து ஹர்ட் ஆகும். ஓகே, சன் மியூசிக் டேஸ்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வுனா எது சொல்லுங்க? ஒரு ஆங்கரா வந்து நான் இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆனேன், எனக்கு அந்த திருப்தியை கொடுத்த ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும்ல? இல்ல, அது நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம ஆங்கரா ஷோ பண்ணும் போது ஃபர்ஸ்ட் பல பெண்கள் கால் பண்ணுவாங்க, இல்ல லவ் லெட்டர்ஸ் வரும், அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல, அதெல்லாம் வந்திருக்கு, சொல்ல மாட்டாங்க அவங்க. அவ்வளோ பில்டப்லாம் இல்ல, அந்த அளவுக்குலாம் இல்ல. நம்ம சேனல் இப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி ஜாப், ஐடியில் பிளேஸ் ஆகிட்டேன்.
ஐடி வேலைக்கு தான் என் பையன் போவான்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரொம்ப அப்படி பெருமையா பெருமையா ரொம்ப confident-ஆ, பெருமையா சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஆங்கர் ஆக போறேன்னு டோட்டலா அப்படியே உடைச்சிட்டாங்க. பயங்கர சண்டை, வெளியே ஜாவ் அப்படின்ட்டாங்களா? அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனா திருப்பி நான் ஐடி ஜாபுக்கு போனேன். அங்க போய் வேலை செஞ்சேன். எனக்கு பிடிக்கல. 6 மாசம் வந்து செட் ஆகல, எனக்கு பிடிக்கல. அப்புறம் ஃபோன் பண்ணி பிடிக்கலன்ட்டேன். அப்போ அவங்களும் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டாங்க. சரி, நம்மளுக்காக அங்கே போயும் அதையே சொல்றான் அப்படின்னா உனக்கு பிடிக்கல, சரி இங்கே வந்துரு அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அங்கேருந்து நம்ம சேலரி வேற கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 சேலரி அப்படின்னா நம்ம திருப்பி ஆங்கரா வந்தப்போ அதில் வந்து ஒரு 20% நம்மளுக்கு கிடையாது அந்த டைம்ல சேலரி, அப்படியே கம்மியாயிடும். பட் அந்த வேலைக்கு நம்ம போக ஆரம்பிச்சோம். பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ண ஆரம்பிச்சு அங்கேருந்து 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு நான் ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போ மசாலா மெயில் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு நாள் ஒரு கான்செப்ட் எடுத்து நாங்கள் வந்து பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அந்த ஷோ வந்து எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் நிற்கும் போது, ஜன்னல் கிட்ட நிற்கும் போது ரோட்டை ஒட்டி தான் வீடு இருக்கும். அப்போ ரோட்டில் போகிற 2 பேர் வந்து அவங்க குழந்தைய ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க ஏன் வேக வேகமாக போயிட்டு இவங்களை பார்க்கவே இல்லை அப்படின்னு. இல்லை மசாலா மெயில் ஒரு ஷோ வருது 1 மணிக்கு, அந்த ஷோ வந்து நல்லா காமெடியாக இருக்கும், அந்த சுரேஷ் ஒருத்தர் பண்ணுவான், நல்லா இருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் பேசுறதை எங்கள் அம்மா காதல கேட்டவுடனே அவங்க அப்படியே எமோட் ஆகி என்கிட்ட வந்து சொன்னாங்க, இவங்க ஷோ பற்றி 2 பேர் பேசினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம அம்மா நம்ம வேலைக்கு போகலன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். அவங்க வந்து நான் ஒரு பிடிச்ச வேலைக்கு போகும்போது அங்கே அதை நான் கம்ப்ளீட்டாக பண்ணுறேன், அதை ஒருத்தர் விஷயமா அவங்க கேட்கறதுன்றது சந்தோஷப்படுறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஸோ அதெல்லாம் ஒரு ஹை பாயிண்ட் நம்மளுக்கு. இதான சக்சஸ். வெளியில நிறைய பேர் சொல்றது வீட்டில் இருக்கவங்க நம்ம நம்பி, முக்கியம் அம்மா சொல்றதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க, இது மாதிரி உங்க பேரண்ட்ஸ் ப்ரௌட் மூமெண்ட் இது மாதிரி. ஏமா எல்லாத்துக்கும் வா சூப்பர் சூப்பர். முன்னாடி எல்லாம் வந்து ஏதாச்சும் டான்ஸ் கிளாஸ் போனாலே திட்டுவாரு. ஆஃப்டர் கமிங் இன் டு திஸ் இண்டஸ்ட்ரி அவங்க வந்து பயங்கரமா ஹாப்பி. நீ பண்ணு எங்கேயும் உடஞ்சிடாத. எல்லாரும் இப்படி சொல்லுவாங்க, ஏதாச்சும் நெகட்டிவ் வந்தா அதெல்லாம் எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் படம் போதெல்லாம் வந்து எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே நெகட்டிவா தான் பேசுவாங்க எல்லாருமே. ஸோ அதனால வந்து என் அம்மா முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஹர்ட் ஆயிடாது. யாரோட ஃபர்ஸ்ட் படமும் வந்து தண்ணி வந்தா கூட வெளியே வந்துதான் காமிக்கணும். அப்படி இல்ல, எல்லாரோட ஃபர்ஸ்ட் படம் வரும்போது, இப்ப பெரிய ஸ்டார்ஸோட ஃபர்ஸ்ட் படம் வந்தபோது எல்லாரும் வந்து சொல்லிருப்பாங்கல்ல, ஏதாச்சும் கலாய்ச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரியே நீயும் எடுத்துக்கோ. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது எப்படி சொல்றது, எல்லாரோட நேச்சர். அது வந்து எடுத்துக்கோ. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா தான் இருக்கேன் நானு. சோ நெகட்டிவ் வந்தாலும் எடுத்துப்பேன், பாசிட்டிவ் வந்தாலும் எடுத்துப்பேன். இந்த படம் நல்ல ஒரு மிகப்பெரிய சக்சஸ். இந்த வருஷத்தோட இறுதியில கடைசியா இறுதி கிளைமேக்ஸ்ல வருது. அதே மாதிரி உங்களுக்கும் இந்த 2023 கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.